சேம நாராயணன், தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் குழாளர் சங்கம் மக்கள் தேசிய கட்சியுடைய நிறுவன தலைவர். தமிழ்நாடு மண்பாண்ட தொழிலாளர் குழாளர் சங்கத்தின் 50ஆம் ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டத்திலே கோபால்பட்டியில் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் வாயிலாக 17 தீர்மானங்கள் தொடுக்கப்பட்டது. அந்த 17 ஒன்று தமிழின தலைவர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சி காலத்திலே 34 நல வாரியங்களை அமைத்து தந்து, அதிலே ஒன்று மண்பாட்டு தொழிலாளர்களுக்காக ஒரு வாரியத்தை அமைத்து தந்தார்கள். அதன் விளைவாக 52,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கின்றோம். இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உறுப்பினர் சேர்க்க முடியாத நிலையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு மழைக்கால நிவாரண நிதியாக 4,000 ரூபாயும், அதன் பிறகு கடந்த ஆண்டிலிருந்து 5,000 ரூபாயும் தந்து வருகிறார்கள். அந்த 5,000 ரூபாய் என்பதை 10,000 ரூபாய் உயர்த்தி கேட்கின்றோம். 2 மாதத்திற்கு முன்பாக மீனவர்களுடைய மழைக்கால நிவாரண நிதிக்காக 5,000 ரூபாய் என்பதை 8,000 ரூபாய் உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். மீனவர்கள் எப்படி கஷ்டங்கள் ஏற்படுமோ அதே போன்றுதான் மழை காலங்களில் மண்பாட்டு தொழிலாளர்களும் ஜீவனம் பண்ண முடியாது, தொழில் செய்ய முடியாது, சூழ வைக்க எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சோதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற மண்பாட்டு தொழிலாளர்களுக்கு 8,000 ரூபாய் குறைஞ்சபட்சம் ஆண்டுதோறும் தருகின்ற ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி மண்பாண்ட தொழில் என்பது ஒரு நவநாகரிகமான மக்களுக்கு மட்டுமல்ல, ஆதி காலத்திலே கல் தோன்றி மண் தோன்ற காலத்தில் தோன்றிய மனித குலம் ஆரோக்கியமான உணவு உண்பதற்கு ஏற்ற பாத்திரம் செய்து தந்தவன் குலாலன். அந்த மண்பாட்டு உடைய பொருளாக கருதி இன்றைக்கு பொங்கல் திருநாளிலே நாங்கள் தமிழக அரசு அரிசி பருப்பு போன்ற உணவுப் பொருட்கள் வழங்குகிறார்கள். நெசவாளர் வாழ்வுக்காக சேலை வேட்டி வழங்குகிறார்கள். அதே மாதிரி நலிந்த மண்பாட்டு தொழிலாளர் நல்வாழ்வுக்காக ஒரு பானையும் ஒரு அடுப்பும் தர வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதை வைத்து தர வேண்டும். அதே போன்று நலிந்தவர்கள் மண்பாட்டு தொழிலை மேம்படுத்துவதற்காக அந்த மக்களுக்கு நவீனமான முறை கலைநயமிக்க தொழில் கல்லூரியை உருவாக்கி தந்தால் இந்த மண்பாட்டு தொழில் மூலமாக அந்நிய செலவாணி ஈட்டுகின்ற வகையிலே இந்த மண்பாட்டை நேர்த்தியாக செய்கின்ற ஒரு ஆற்றப்படுத்த கலைஞர்கள் பல 100 ஆண்டு காலமாக வாழையடி வாழையாக வந்திருக்கின்றார்கள். ஆக இப்படிப்பட்ட மக்கள், ஏழை எளிய மண்பாட்டு தொழிலாளர் மக்கள் மண்பாட்டு தொழில் நலிவடைந்து விட்ட காரணத்தினாலே செங்கல், நாட்டு செங்கல் செய்கின்ற பணியை செய்கிறார்கள். அந்த மண்பாட்டு தொழில் செய்கின்ற அந்த தொழிலாளர்கள் மாற்றுத் தொழிலாக நாட்டு செங்கல் செய்கின்ற அந்த தொழிலாளர்களுக்கு மண்பாட்டு தொழில் வாழ்வதை போல இலவச களிமண் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். அது ஒன்லி மண்பாண்ட தொழில் செய்கின்ற குலால சமூகத்துடைய செங்கல், நாட்டு செங்கல் செய்கின்ற தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பை அரசிடம் கோரிக்கை கேட்டிருக்கின்றோம். கடைசியாக எங்களுடைய தீர்மானத்தினுடைய கடைசி இதில் இல்லாத ஒரு தீர்மானம் எது என்று சொன்னால், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, சட்டமன்ற தேர்தலிலும் சரி, உள்ளாட்சியிலும் சரி, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய சங்கங்களுக்கும் வாய்ப்பளித்து வருகின்ற அரசியல் கட்சிகள் இந்த முறை 40 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். இந்தியாவிலே 12 கோடி பேர், தமிழகத்தில் 40 லட்சம் மக்கள். இந்த 40 லட்சம் வாழ்கின்ற மக்களுக்கு அரசியல் பங்களிப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அரசியல் கட்சியுடைய எங்களுடைய கோரிக்கையை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை கடந்த வருகின்ற தேர்தலில் ஆதரிப்பதென முடிவெடுத்திருக்கின்றோம். கடந்த காலங்களிலே நாங்கள் ஒரு கட்சியை ஆதரித்தோம். ஒரு தேர்தலில் ஒரு 10 தேர்தலாக ஒரே கட்சி ஆரம்பித்து ஆட்சியில் வந்திருக்கின்றார்கள். எல்லா விதமான நலத்திட்டங்களும் செய்கிறார்கள். இருந்தாலும் எங்களுடைய அரசியல் பங்களிப்பு வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த மாநாடு நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். ஆக அந்த உரிமையை தருகின்ற அரசியல் கட்சியோடு நாங்கள் உடன்பாடு கொள்வோம், கூட்டணி வைப்போம். எங்களுடைய 40 லட்சம் மக்களுடைய ஓட்டுகளும் 4 லட்சம் ஓட்டு இருக்குது. 4% ஓட்டு தமிழகத்தில் இருக்கின்றது. அத்தனையும் நம்ம ஒட்டு மொத்தமாக தராமல் அந்த அரசியல் கட்சிக்கு தருவோம். அதுக்கான ஆயத்தமான பணிகளை நாங்கள் இன்றைய கூட்டத்தின் வாயிலாக இந்த பொதுமக்கள் 10,000க்கும் மேற்பட்ட குலால மக்கள் வந்திருந்தார்கள். அந்த மக்கள் மத்தியில் இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட குலால மக்களை எல்லாம் ஒரே இடத்தில் கூடுகின்ற சக்தியை இன்றைக்கு காட்டியிருக்கின்றார்கள். நான் பார்த்தேன், தொண்டர்களை மாவட்ட வாரியாக போய் பார்த்து ஆதரவு கேட்டு உறவாக சேர்க்கின்ற ஒரு பங்கு. இன்னொன்று, எந்த வேலையும் நான் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு நான்
மேடையின் வாயிலாக அமர்ந்திருந்த போது நான் கீழே பார்த்து நாற்காலை போடுவதற்கு இந்த மேடை அலங்காரம் செய்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுவர்களும் கார்த்திகை அவர்களும் ராமஜி அவர்களும் மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே மேடையில் இருக்கின்ற அத்தனை பெயர்கள் சொன்னால் எழுதி வைத்திருந்தேன். ஆனாலும் நேரத்தில் காலத்தில் கருதி நான் ஒவ்வொரு பெயராக சொல்லவில்லை என்று சொன்னாலும் அந்த தீர்மானத்தை விலைக்கு முழுமையான வடிவம் தந்த பிறகு அதை எப்படி செயல்படுத்துவது? இந்த அரசை எந்த அரசாக இருந்தாலும் சரி பண்பாட்டு தொழிலாளர்களுக்கு அங்கீகாரம் தருகின்ற அரசாகத்தான் இருக்க வேண்டும். அந்த அரசுக்குத்தான் எதிர்காலத்திலே பண்பாட்டு தொழிலாளர் ஆதரவளிப்பார்கள். தமிழகத்தில் 48 மக்கள் இருக்கின்றார்கள். இந்தியா பூராவிலும் 120 கோடி மக்கள் வாழ்கின்ற இந்தியாவிலே நாம் 12 கோடி பேர் இருக்கின்றோம். இந்தியா பூராவிலும் தமிழகத்தில் மட்டும் ஒரு மாவட்டத்திற்கு 1 லட்சம் பேர் வாழ்ந்து வருகிறார்கள் பண்பாட்டு தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட பண்பாட்டு தொழிலாளர்களுடைய வாக்குகளை வர வேண்டும் என்று விரும்புகின்ற கட்சிகள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி பண்பாட்டு தொழிலாளர்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற சட்டமன்றத்திலும்